ஹே டேஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இது சரவணா விலாக்னா உங்கள் சரவணா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி நான் வேலைக்கு கொஞ்சம் நேரமாக போகலாம் அப்படின்னு நான் மைண்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஆண்டவனாக பார்த்து ஒரு குளறுபடி செஞ்சுட்டான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மழை வந்துச்சுங்க. ஆமாங்க, நைட்டெல்லாம் விடிய மழை பேஞ்சிட்டே இருந்துச்சுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அதனால் கொஞ்சம் லேட்டாச்சு வேலைக்கு போகிறதுக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலங்காலத்தால் எங்கள் கொத்துக்கார் ஃபோன் பண்ணி இன்றைக்கி வேலை இருக்கான்னு கேட்பேன். ஒவ்வொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டே சொல்லிடுவார். ஆனாலும் நான் காலங்காலத்தில் கேட்பேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலத்தில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா லோடு கேன்சல் ஆனால் வியாபாரி வரைக்கும் வேணாம்னு சொல்லிடுவார். அதே டைம் நான் காட்டுக்கு போயிடுவோம்ல, டைம் வேஸ்ட் ஆகும், வண்டி பெட்ரோலும் வேஸ்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் காலங்காலத்தால் ஃபோன் பண்ணி வேலை இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் கூப்பிடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி காலையிலையும் கூப்பிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் விடிய மழை பெஞ்சிச்சு. ஒரு வேளை உரிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அதனால் ஃபோன் பண்ணி வேலை இருக்கான்னு கேட்டேன். கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வேலையெல்லாம் இருக்குது சரவணா, ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு, மழை நின்று கொஞ்சம் வெட்டப்பட்டா பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் மழை நின்ற பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி கேடு, போகலாம், கண்டிப்பாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் என் ஒய்ஃப் கூட. மணி பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணி இருக்கும். கொஞ்சம் வெட்டாப்பட்ட மாதிரி இருந்துச்சு, மழை தூரலும் இல்லாமல் இருந்துச்சு. அந்த டைம் எங்கள் கொத்துக்காருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் போகலாமான்னு. அவரும் கிளம்பி காட்டுக்கு போக சொல்லணும் அப்படின்ட்டாங்க. நானும் கிளம்பி காட்டுக்கு வந்துட்டேன். காட்டுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 ஆள் தான் வந்திருந்தாங்க. என்னோட சேர்த்துனா 3 ஆள் தான் வந்திருக்கோம். எல்லா ஆளும் பார்த்தீங்கன்னா பின்னாடி 1 பை 1 வந்துட்டு இருந்தாங்க. இப்போது கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வெளி சீட்டு ஆளுங்க அதிகமாக எங்கள் சைட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வியாபாரி பார்த்தீங்கன்னா நேரமே காய் கேட்டுருக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வெளி ஆளுங்க வந்து அதிகமாக வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாபாரியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆளுக்கு சொல்லிட்டாரு. அவர் ஏதோ ஜோடி இருக்குமாட்டிருக்கு, நேரமாக போகணும்னு சொல்லி, அதனால் பார்த்தீங்கன்னா நேரமே காய் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லா ஆளுக்கும் சேர்ந்தா போட்டு வச்சோம் இன்றைக்கி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஆளு பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்திருந்தாங்க. என்னால் வேலை செய்ய முடியாது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்கல. எந்த வீடியோ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன். பாதி பேர் பார்த்திங்கன்னா கடைக்கு சாப்பிட போயிருந்தாங்க. அவங்க வர வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாரும் உட்காந்துருந்தாங்க அவங்க வர வரைக்கும். சரி நம்மளும் வீடியோ எடுக்கலையில, சின்ன கிளிப்பாக எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணேன். போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், என்னால் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் சரியாக வேலை செய்ய முடியல அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வேலை செஞ்சேன். என்னென்னு தெரியல, ஒரு வேளை அந்த இடத்துல காய் கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கும் போட்டிருக்கு. இன்றைக்கி காலையில் நான் போட்ட இடத்துல பார்த்திங்கன்னா காய் உரிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. வேலை செய்யறதுன்னு தெரியல, உடம்பு டயர்டான மாதிரி ஃபீல் ஆகலை. ரொம்பவும் ஃப்ரீயாக இருந்துச்சு வேலை செய்கிறதுக்கு. பக்கத்துலேயும் இடைஞ்சல, எந்த இடைஞ்சலும் இல்லை. அது ஒரு காரணம். நம்ம இஷ்டத்துக்கு காய் போட்டுக்கலாம், இஷ்டத்துக்கு மட்டையும் போட்டுக்கலாம். பக்கத்தில் யார் இருக்கா அதை பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு எங்கே எல்லா பக்கம் காய் வீசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. 2 கும்மியாக காய் இருந்துச்சு. நாங்கள் ஒரு கும்மியில் போட்டிருந்தோம். அந்த வெளி செட் அளவு எங்கள் கூட தான் போட்டிருந்தாங்க. எங்கள் செட் அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு கும்மியில் போட்டு விடிச்சாங்க. நாங்கள் போட்டிருந்த கும்மியில் பார்த்திங்கன்னா காய்க்கு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உரிக்கும்போது பார்த்திங்கன்னா காய் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துலேயே வேலை முடிஞ்சிச்சு. அந்த காய் முடிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் காய் எண்ணெய் விட சொன்னாங்க. காய் எண்ணெய் விட்டு அப்புறம் 2வது பத்திரினா உரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா ஆளும் காய் எண்ணிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்தவருக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க எண்ணும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்துட்டு எப்படி எண்ணுறாங்க அப்படின்ட்டு, கரெக்டாக எண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆள் நின்று எண்ணம் பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் அவருக்கு பார்த்துட்டு இருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா அவருக்காக எண்ணி முடிச்சோன்னே எங்காய் எண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு அவர் எண்ணம் பார்த்துக்கிட்டாரு. சாப்பிட்டு உட்காண்ட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சு. மழை வந்தோன்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் பயந்துட்டாங்க. ஏன்னா நேற்று திடீர்னு மழை வந்துருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் மழை நல்லா பேஞ்சிச்சு. அதேமாதிரி இன்றைக்கி மழை வருமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் யோசிச்சுட்டு உரிச்ச காய்க்கு பார்த்திங்கன்னா மட்டை போட்டு மூட சொன்னார் எங்கள் கொத்துக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் உரிச்ச காய்க்கு பார்த்திங்கன்னா மட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி வச்சோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நானும் ஃபுல்லாக மட்டை போட்டு மூடி வச்சுட்டு தான் அஞ்சு வந்து சாப்பிடும்போது உட்காந்துருந்தேன். நான் பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு முறையில் வசி போட்டு உரிச்சிட்டு இருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா காய் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா காய் எண்ணி விட்டேன். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் செட் அளவு உரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் காய் இருந்துச்சு. அந்த காய் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் காய் எண்ணி விட்டுட்டு பத்தலைன்னா வாடி பக்கத்து கும்மியில் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் கொத்துக்கார் சொன்னார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் அந்த கும்மியில் போட்டு வசி போட்டு உரித்தேன். ஆல்ரெடி ஒரு பையன் அங்கே வசி போட்டு உரிச்சிட்டு இருந்தான். அந்த தம்பி என்ன சொன்னான்னு பார்த்திங்கன்னா, நான் உரிக்கல, என் வசியில் போய் நீங்கள் உரிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதனால் பார்த்திங்கன்னா அவன் வசியை போய் கழட்டி வச்சுட்டு, அவன் வசி எனக்கு செட் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா அவன் வசி கம்பியை கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய கம்பி இருந்துச்சு, தேங்காய் உரிக்கிற கம்பி, அந்த கம்பியை இறக்கி அதுக்கப்புறம் நான் அதில் உரிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த காயும் முடிஞ்சு. அந்த காய் முடிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா அந்த காய் எண்ணி விட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா காய் கம்மியாக தான் உரிச்சிருந்தேன். ஆல்ரெடி அந்த பக்கத்தில் கும்மியில் உரிச்சிட்டு தான் வந்தங்காட்டி நான் இங்கே இந்த கும்மியில் பார்த்திங்கன்னா காய் கம்மியாக உரித்தேன். அந்த காய் பார்த்திங்கன்னா எண்ணி விட்டோன்னே அந்த தம்பிக்கு நான் எண்ணம் பார்த்துட்டு இருந்தேன். அதை முடிச்சோன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மட்டையை போட்டு ஒவ்வொரு கும்மியாக வந்து மட்டையை போட்டு மூட சொன்னாங்க. அதே மாதிரி ஃபுல்லாக மட்டையை போட்டு மூடிட்டு நாங்கள் ஆல்ரெடி ஒரு கும்மியில் உரித்த காலையில் அந்த கும்மிக்கு ஃபுல்லாக மட்டையை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி வியாபாரிட்டு கேட்டான் அதிகமாக காய் தேவையா அப்படின்னு. வேணான்னாரு. அப்புறம் ஒரு 100 காய் மட்டும் உரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்.
அதனால் பார்த்தீங்கன்னா இது முடிச்சோன்னே ஆளுக்கு 100 காய் உரித்தோம். உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கை கால் மூஞ்சி கழுவிட்டு அப்புறம் நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.